மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறார். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கால் சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வண்ணன் என்பதை உணர்த்துகிறாள். அரசனிக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கு நாடகமாக நடக்க வந்துள்ளோம். அரசே அரசே, நம் அரண்மனை வாழும் முன் அழுத கண்களோடு தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று கூறுகிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய்ந்து நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் மன்னம் ஒரு புறாவுக்காக தன் உடலை தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டு கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலிட்டு கொண்டான் மனநிதி சோழன். அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படியெல்லாம் பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகாநரமே எனது ஊர். அவ்வூர் பழியிலா சிறப்புனுடைய புகழ் மிக்க மாசாத்துவனாகிய கோவலன் என்பவனின் மனைவி நான். ஓ, அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்து என் கணவனை அநியாயமாய் கொன்றுவிட்டாய். நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்ற ஏற்பட்டது. அது அறநெறியும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறித்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னன் கூறியது என்பதையும் நான் அறிவேன். ஆனால் நீ கூறுவதைப் போல என் கணவன் கல்வநலன். அவனிடம் இந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பு என்று அது நினை சிலம்பு இதோ என்னிடம்தான் உள்ளது. என் கால் சிலம்பு பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசர்க்குரிய சிலம்பில் பலர் முத்துக்கற்களால் ஆனது. ஆன்றோர் இணைந்த இந்த அவை தனியில் எல்லோருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே கோவிலிருந்து பெற்ற சிலம்பை கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவனிலிருந்து பெற்ற சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். தவறு இருந்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானோ கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் சொல்லாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனி எனக்கு வெண்கோஷ கூட எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் இதோடு முடிவதாக.